மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் அந்த பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மனைவிக்கான நேரத்தை ஒதுக்காத கணவன். மனைவி எடுக்கும் புது முயற்சி, வினோத முயற்சி, பரபரப்பு. அப்புறம் என்ன பண்ணா? அவ எல்லாமே சரிப்பிதான் பாக்கா. தோர மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும். என் தங்க புள்ள சிரிக்க அழகா பாரு. என் தங்க பிள்ளைங்க வா. என் புள்ள சிரிக்க அழகா பாரு. வா என் அப்பா கிட்ட வா. என் தங்கம் தான் சிரிக்க அழகா பாரு. இன்னைக்கு போதுமளுக்கு அப்பாவுக்கும் அவளுக்கும் இன்னைக்கு கீழே விட்டுற மாட்டானே. புரிஞ்சு போச்சு. அடேங்க அப்பா அப்பா மூணு கட்சி. என் தங்கம் இல்ல என் ராசாத்தில வாமா புருஷங்கிட்ட வாமா. என்னங்க நீ ரொம்ப சாக்காவதா? ஏன் பொண்டாட்டியாங்க இவங்கிட்ட இருந்து பிரிச்சக்கூடாது என்ன கவனமா இருக்கான். நீ பத்திரமா பார்க்க மாட்ட, அதெல்லாம் நல்லதா பாப்பேன். வாமா என் சொல்லல என் தங்கம் நாங்க வாமா புருஷங்கிட்ட வாமா. இல்ல அவளுக்கு கால் வலிக்கும், அவன் என் பொண்டாட்டி. நீ பாத்துக்கிட மாட்டடா, உனக்கு பொறுப்பே பத்தாது. நீ சரியான நீ பாத்துக்கிட மாட்ட. என் பொண்டாட்டின இல்ல நீ பாத்துக்கிட மாட்ட, அவளுக்கு நடக்க முடியாது. ஒண்ணு காலே இருக்கு தூக்கிட்டு போயிட்டான். இசைத்தங்க வாயன் புருஷங்கிட்ட வாமா. அவளுக்கு நடக்க முடியாது. ஏது இந்த ஒரு அடினாலும் நடக்க முடியாதுல்ல. நானே கிட்ட வந்து தூக்கிக்கிறேன் கொண்டா. அவளுக்கு கை மாத்த கூடாடா. ஏன் புள்ளிக்கு உடம்பு வைக்கும்டா. அவன் என்கிட்டே இருக்கட்டும், நீ எல்லாம் ஒண்ணு தூக்க வேண்டாம். அப்படியா? நீங்க வந்து புடிங்கிடுவான். டேய் நாங்க முன்னுக்குட்டி கார்ல போறோம், நீ பின்னாடி வாண்ணே. எப்படி? நானும் என் பிள்ளைங்க முன்னாடி போறோம், நீ பின்னாடி வா. அண்ணனு பார்க்க மாட்டேன், முதல்ல பொண்ணை குடிச்சு விட்டேன். நானும் கொஞ்சம் தங்க வாமா. என்னடி ஊங்க முந்தக்க நீங்க வா. இங்க பாரு புள்ளை பார்த்து முந்த கஞ்சுன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. நீ கண்ணாடி கருத்து ஏன் இல்ல பொருத்தம் கரெக்டா இருக்குமே அதான் கேட்டேன். என் புள்ள அழகா இருப்பானே, என் புள்ள காண மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஆமாமா ஆமா என் தங்க வாடி. என்கிட்டே இருக்கட்டும், கொண்டா பாத்துக்க கொண்டா. புருஷன் கிட்ட வந்தா பவியமா இருக்க வேண்டியது, உங்க அப்பா கிட்ட சேட்டை ஓவரா இருக்கு. அப்ப நாங்க ரவுடி பைய. உங்க அப்பா ரொம்ப பேசுறாரு பாத்துக்க. ரவுடி பைய எப்படி எனக்கு என் பிள்ளை பிடிக்கிட்டான் பாரு. தங்கப்பிள்ளைக்கு வா, உனக்கு கால் வலிக்கும் பாரு. அண்ணனே பார்க்க மாட்டேன், போடி முன்னாடி போ. அப்படியே என் பிள்ளை விட்டு போதா? நீ பொறுப்ப பார்த்துட்டு வேண்டா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் என் பிள்ளை கூட்டு வரேன்டா. நான் கூட்டிட்டு வரேன், நீ கிளம்பு. அப்ப எல்லாரும் ஒன்னா போவோம். அவ்வளவு பயம் உனக்கு. சரி சரி நான் என் பொண்டாட்டி கொஞ்சிட்டு வரேன், நீங்க உங்க பொண்டாட்டி கூட்டு வாங்க போங்க. அவ வருவாடா, நீ என் பிள்ளை கொண்டாய பாவி. நீ போய் அண்ணிய கூட்டு வா போ. அவளை கீழே இறக்க மாட்டியா? இறக்க மாட்டேன், நல்லதான் தூக்கி வச்சிருக்கேன் போ. இல்ல நீ ரவுடி பையன் முரட்டு பையன், நீ என் பிள்ளை கொண்டாயட்ட ஒரு உங்ககிட்டே தர மாட்டேன் பாத்துக்கா. போயிரு போவி பையன், என்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். ஓய் ஓய் போப்பா போப்பா, உன் மோ சிரிச்சுட்டா. பாத்துக்க வாரு அவன் இறக்கிட்டோம்னு சொல்லிடு. அம்மா ஒடி வந்து தூக்கி வச்சுக்கிடுவான். தூக்க வேண்டா, என் பிள்ளைய நான் தூக்கிச்சாமப்பா 20 தூக்கிட்டாருதான்ப்பா. அவளை நடக்க விடுறதே கிடையாது. சரி பாத்துக்க வாரு, ரொம்பதான் சலிச்சுக்கிட்டு போறான். ஓய் ஓய் என்ன முரட்டு பையன் அப்பா சொன்ன மாதிரி அப்படி விட்டு தூக்கி வச்சுக்கிட்டீங்க. அப்படி தூக்கணும்னு வச்சுக்கேன், இப்போதைக்கு உங்க அப்பா எனக்கு தந்துருக்க மாட்டாரு. நானும் பிறட்டு வந்துட்டு பாக்கேன், என் பொண்ணாட்டி காலையில அது மூர்த்தி கொண்டு வச்சிருப்பாரு. ஓய் என்ன சரி பழக்கா இப்படி போமா. என்ன போதும் ஏண்டு நீங்க ரொம்ப மாசம். ஏமா சரியா கவனிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது நைட் லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன்னா நீ உங்க அப்பா கிட்ட தூங்கிட்டு இருந்த. சரி தூங்கட்டுமே நினைச்சேன். பின்ன அப்படி விட்டுட்டு போயிடுங்க, அப்புறம் அப்பா கிட்ட புடுங்குறீங்க. சரி 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 இன்னைக்கு தூக்கி சொல்றேன். என் பிள்ளை என்ன சொல்றான்? அப்பா ரொம்ப மோசம்னு சொன்னான். என்னோட அப்படி சொல்லி கொடுத்துருக்கா? பின்ன நீங்க வர எங்களை பார்க்க மாட்டேங்க. எவ்வளவு ஒத்தி போட்டிக்கு வந்திருக்கான்னு எங்களை போட்டுட்டு போயிருந்தீங்க. நானும் பிள்ளையும் பாவம் தானே, உங்களுக்கு எங்க மேல அக்கறையே இல்ல. யார் சொன்னா? அதெல்லாம் நினைப்பெல்லாம் வரும். உண்மைதான், ரொம்ப போறேன்னா விட்டுட்டு. சரி என் பொண்ணு கூட இருக்க பாக்க. அழகு போல இருப்ப பாரு, அழகு போல. ஒன்னும் கொஞ்சம் வேண்டாம், இறக்கி விடுங்க. நான் கோவமா இருக்கேன். நான் சுத்தமா கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. உண்மைதானே, அவளை ஜெயிக்கணும்னு நினைச்சேன். மாசமா இருக்க என் பொண்ணாட்டி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லையே. எவ்வளவு ஒத்தி நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். என் கூட இருக்கவளை நான் கவனிக்காம போறேன். இசைத்தம்மா இசைமா வேணாம், நான் பேச மாட்டேன், நிஜமாவே பேச மாட்டேன். சாரிம்மா. வேண்டாம்.
அப்படி சொல்லாத என் வாயா. நான் உன்னை எப்படி கொஞ்சம் மட்டும் பாரு. நான் இன்னைக்குள்ள உன்னை தூக்கி சமைப்பேன். சரியா? ஓய், நீ உசுரடி, என்ன கஷ்டப்படுத்தாத. ஓய், எனக்கு உங்க அப்பா மாதிரி தாங்கி வர தெரியலடி. ஆனா எனக்கு அதோட அதிகமா தாங்க தெரியும். ஆனா தெரியல. சாரிடி. இசை, நான் உன்னை சிரிக்க கேட்டா அது எனக்கு வராதோ. நான் கச்சி. கச்சியா? இல்ல சேக்கா. கச்சினா கச்சிதான். சேக்கா. கச்சி. சேக்கா. ஆயா. முடியாது. உங்க பிள்ளைய என்னையும் கவனிக்கவே இல்லல்ல. நேத்து நைட்டு எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? சாரிமா. போங்க. அந்த அலெக்சாண்டராவை எப்படி ஜெயிக்கலாம்னு மேப் போட்டு எல்லாம் பிளான் போடுங்க. போங்க. நான் பாட்டுக்கு இங்க இருந்துட்டு போறேன். ஆனா உன்னை அவ ரெண்டு பிரிக்கதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ வந்திருந்த உங்க நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. இல்ல. அவளை எதிரிட்டு அவ கூட பாதி நேரம் இருக்கீங்க. போங்க. இல்ல 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 இல்ல. என்ன இல்ல? அதான் உன்னை. போங்க. அவகிட்ட போய் இருங்க. அதான் சொன்ன மேப் போட்டு அவளை எப்படி ஜெயிக்கலாம், அவளை எப்படி ஓடிக்கலாம்னு மேப் போடுங்க. போங்க. கெச்சி போட்டு அவளை தூக்குங்க. போங்க. நான் எக்கடும் கட்ட போறேன். இல்ல இல்ல. என்ன இல்ல? போங்க. இப்ப பாதி நேரம் அலெக்சாண்ட்ரோ அலெக்சாண்ட்ரோ என்னால இசைன்னு சொன்ன வாயால இப்பலாம் அலெக்சாண்ட்ரோ தான வருது. நீ வந்து அப்படியே பார்க்க வேண்டாம். புடே இசைமா, நீங்க வாமா. நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அலெக்சாண்டரா போய் கூப்பிடு போ. தங்க, நீங்க வாமா. அது அப்படியே கொடு. என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு என்கிட்ட கொடு. ஒன்னும் தேவையில்லை, போ. எப்ப பாரு அவ கம்பெனில வைக்கணும், அவ ஸ்தலத்தை வைக்கணும், அவ ராஜ்யத்தை ஒழிக்கணும். இப்படி உன் மைண்ட் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. எப்ப பாரு அலெக்சாண்டரா அலெக்சாண்டரானு. நீ அவ கூட சண்டை போடுறதா, அவ உன் கூட சண்டை போடுறதும். ஓ, அவ கூட சண்டை போடு. என் புள்ள பேர் தான் உன் வாயில வரணும்னு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப நீ அலெக்சாண்டரா தான் சொல்லிக்கிட்டு இருக்க. பொண்டாட்டிக்கு புள்ளே கொடுத்தா மட்டும் போதாது, அவளை கண்ணு கருத்துமா பார்க்கணும். இல்ல, நான் பாக்குறேன். எப்படி பார்த்தா? நேற்று பிள்ளைகிட்ட எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போன? அது வந்து நீ வருவன் அந்த புள்ள இதுலயே லாங்கிருக்கு. நீ சாரோட கவினா நேற்று நைட்டு எங்கடா பிளான போட்டு போனீங்க? விடிஞ்சதுக்கு அப்புறம் காலை 5 மணிக்கு வந்திருக்க. அப்ப இருக்கிற உனக்கு பொண்டாட்டி புள்ள கிட்ட நைட்டு 9 மணிக்கு எல்லாம் வருவேன்னு சொல்லிட்டு நீ 9 மணிக்கு பிளான வந்து நீ கெச்சு போட்டு அவளை தூக்கிறதுக்கு. அது நேற்று நம்ம ஆளு 4 பேர் போட்டா. இப்படியே போட்டு நான் பார்த்துட்டு போனா அத்தான் பக்கம் நீ சூறையாடுன. நீ சூறையாடு, என்ன வேணாலும் பண்ணு. நீ இப்ப வயிற்று புள்ள கொடுக்காம இருக்கணும். அது புள்ளையும் வேணும், உனக்கு பொண்டாட்டி வேணும். ஆனா நீ புள்ளைய பார்க்க கூடாது, பொண்டாட்டிய பார்க்க கூடாது. அப்படின்னா போதும். என் பிள்ளைய நீ ஏமாத்தினதெல்லாம் போதும். இனி அப்படியே நான் பாத்துக்குவேன். தூக்கி கொஞ்சம் வந்துட்டான். இந்த மண்ணத்துல அவ கவலை இல்லாம இருக்கணும். சும்மா வந்து பாசம் காட்டுறேன், மண்ணம் கட்டிய காட்டுறேன்னு ஆசைக்கார விட்டுட்டு போயிட்டே இருக்காத. கிளம்பு. அவளை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். என் பிள்ளை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும்ப்பா. நீ ஒதுங்கி நிலை. உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் எட்டிப்பாரு. அதுக்கு நீ வாரியா என்னமோ. உனக்கு தான் அலெக்சாண்டர் கூட சண்டை போடுறதுக்கு யாரும் பார்த்த மாட்டேங்குதா? இதுல எப்படி உனக்கு பொண்டாட்டி புள்ள? இல்ல, இனிமேல் நான் சண்டைக்கெல்லாம் போகல. நான் என் பொண்டாட்டி பார்த்துருவேன். வாடி, வா, என்கிட்ட வா. ஒண்ணு தேவையில்ல. உள்ளே தூக்க வந்த என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? கூட நீ வாமா. அண்ணா, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அண்ணா, குடல, எனக்கு குடல. இவன் தர மாட்டானே. அண்ணா, எனக்கு கொடு. நானும் காரில் கூட்டு வரேன். ஃபீம்பக்கிட்டே கூட்டு போயிட்டான். சரி, நானும் வரேன். நில்லு. நானும் காரில் வரேன். நில்லு. சரி, நில்லு, நானும் வரேன். ஓ அலெக்சாண்டர், நான் தம்பி கொளுத்துட்டாலாம், நீ கொளுத்து போ. அண்ணா, அண்ணா, நான் பண்ணது தப்புதான். 9 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வெட்டி எப்படி சண்டை போட்டுருக்கேன். சீப்பெடுத்துட்டு கிளம்பிட்டாவளா? நான் அங்கதான் போறேன். வாங்க. இங்க பாரு கிங்ஸ்னே, ஒண்ணு வாரேன்னு சொல்லு, வரலன்னு சொல்லு. நீ போல மதியம் போல அந்த பிள்ளைகிட்ட வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்க. அவன் நான் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன், அவன் வந்ததுக்கு அப்புறம் தூங்குறேன்னு. நேற்று 12 மணி வரைக்கும் அவ சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. வயிற்று பிள்ளைக்காரி என்னத்துக்கு அவ? நீ ஒண்ணு வரலன்னு சொல்லு, வாரேன்னா வந்துரு. வயிற்று பிள்ளைக்காரி சாப்பிடாம கொள்ளாம கடந்த அந்த பிள்ளை உடம்பு என்னத்துக்காகும்? சாப்பிடவே இல்லையா? எப்படி சாப்பிடுவா? வாசலே பாத்துட்டு கிடக்கா. இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன், அது வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேங்க. புள்ள தாச்சே, ஏமாத்தாத கிங்ஸ்னே. அவன் எது சொன்னாலும் நம்புவான்னு உனக்கு தெரியும்ல. நேற்று உங்க அண்ணனும் சாப்பிடவே இல்லை. இப்படி எல்லாரையும் வேதனைப்படுத்தாத. அவைய பிள்ளை சாப்பிடாம அவைய எப்படி சாப்பிடுவ? நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்துற. நீ அலெக்சாண்டர் கூட சண்டை போட இல்லைங்கல. ஆனா சொன்ன மாதிரி அவ பேர் தான் இப்ப ரொம்ப உச்சரிக்க. நான் ஸ்கேன் பண்ணல, நாளைக்கே ஸ்கேன் பண்ணணும். பாக்குது இல்ல, அவ ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு தெரியலையா? உனக்கு பொண்டாட்டி மாதிரியா இருக்காவா?
சில்லு போல இருக்குது. உனக்கு எல்லாம் அவ தானே சொல்ற. பின்ன அவளை கவனிக்காம நீ வேற யாரை கவனிக்க? ஒரு புள்ளைய சமைக்கிற அளவுக்கு அவளுக்கு தெம்பு வேணாம். அவளே சில்லு போல இருக்கா, பாத்துக்க. நீ கூட இருந்தா கொஞ்சம் சாப்பிடுவா. இப்பா நீ தான் கவனமா இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். சொன்ன மாதிரி அது சின்ன போல இருக்கு. வயிற்றுல புள்ளை மட்டும் கொடுத்தா போதுமா? அவளை நான் பார்க்க வேண்டாமா? இல்ல இல்ல இல்ல, நான் இவனை கவனிப்பேன். சரி சரி, இனிமேல் அவ கூட தான் இருக்கா, அவ கூட தான் இருக்கா. அண்ணா என்னடா, என்னாச்சுது? அலெக்சாண்டரா, அண்ணே இன்னைக்கு நான் அலெக்சாண்டரா போட போறேன். நீ தடுத்தாலும் சரி. ஏண்டா என்னாச்சுது? நம்மால 8 பேரை போட்டிருக்கா. அதுவும் அவளே இறங்கி அவளே நீ நடிச்சிருக்கானே. கொன்னுட்டு அந்த கிங்ஸனுக்கும் இதான் நிலமனு சொல்லியே கொண்டிருக்கானே. அவன் தலையை எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லியிருக்கானே. அவன் புள்ள வெளியில வர அன்னைக்கு இவன் மண்ணுக்குள்ள போவான்னு சொல்லியிருக்கானே. வான இன்னைக்கு அவளை முடிக்காம விடக்கூடாது. வான அன்னைக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கா? வான. சரி, நானும் மாணிக்கனே முடிச்சுக்கிட்டேன். ஆனா மாணிக்கனை இனி அவளை விட மாட்டான். நான் கிளம்புறேன். வான அது வான தோரான வீடு பால் காய்ப்பு எல்லாரும் வந்து சேருங்க. அண்ணா சொல்றேன்ல, மாணிக்கத்தங்க வர சொல்லு. அண்ணா சவால் விட்டு இருக்கானே, பார்க்கலாம் யாரு தலை மண்ணுக்குள்ள போகுதுன்னு. இங்க பாரு, இப்ப தேவை என் பொண்டாட்டிக்குள்ளதான். வா, என் பையில தேடிட்டு இருப்பானே அப்பா அப்பானே. இதோட அப்பா 3 நேரம் போன் அடிச்சுட்டாரு. அப்பா அப்பானு தேடிட்டு நடக்கானுங்கன்னு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. வா அண்ணா, அண்ணா அவனும் விடக்கூடாது நம்மள. இன்னைக்கு நம்ம வீட்டுல நல்ல விசேஷம் நடக்கு. வா, அப்போ 8 உசுருக்கு பாலி 16 நாளைக்கு நான் எடுத்துருவேன். வா, கை ரத்தக்கரையா இருக்கு, முடிச்சுட்டு வரேன். யாரு தலையை யார் எடுக்கிறது? பால் காய்ப்பு விட்டு வச்சு உன் தலையை நான் எடுக்கிறேன். இவன் அவன்லதான் தேடிட்டு நடக்கும். ஆனா உன் பையனுக்கு இப்ப ரொம்ப பொறுப்பு தெரியுமா? நான் சொன்னாலும் மகதேவன் வாய் பேசுறான்னு சொல்லுவீங்க. நான் வாய் திறக்கலப்பா, நான் வாய் திறக்கவே இல்லை. புள்ளைகள் இருக்கானுங்கடா. என்ன புள்ளைகள் இருக்கானுங்கடா? இது அவன் பெத்த புள்ளைகள் தானே. அப்படியே தன்னை மாதிரியே வேணும் மட்டும் நினைக்க தெரியுது. ஆனா இந்த பையனை பார்க்க முடியாது. அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், வர வர குடும்பத்துக்குள்ள வரவே மாட்டேங்க. எப்படி வருவான்? அவன் இப்பதான் வேட்டையே ஆரம்பிச்சிருக்கான். எப்படி வருவான்? அவன் வர மாட்டான். இதுல இன்னொரு புள்ள வேற. ஆனா உன் பிள்ளைக்கு புள்ள ஆசை மட்டும் விட மாட்டேங்க தெரியுமா? புள்ளைய பாக்குறது கிடையாது. ஆனா அவன் பேரை சொல்றதுக்கு புள்ளிலா பெத்து போட்டுருந்தான். அவன் ஆசைப்படாமல இருப்பான், அவனால முடியல. டேய் வக்காலத்து வாங்காத, உன் புள்ள எல்ல மீறி போய்கிட்டு இருக்கான். முன்னாலே மிருகமா இருப்பான், இப்ப சொல்ல வேணாம் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷன் எப்பமாவது சண்டை போடலாம், உன் முகங்கையில எப்பவும் கொத்திதான் இருக்கு. அப்பா தானே வருவான். நம்ம பால்காட்டு வீட்டுக்கு போவோம், அங்க வருவான். அப்பா வருவாடா. நம்ம பால்காட்டு வீட்டுக்கு போவோம், அப்பா வீட்டுக்கு போவோம். அப்பா வேணுமா? தெளிவா கப்பானுங்கல்ல. என்னடா பண்ண? அப்பா அப்பா காணுங்களா எப்பவுமே வச்சு. நம்ம பால்காட்டு வீட்டுக்கு போவோம், உங்க அப்பா அங்க வருவான். தூக்கி சமக்கதெல்லாம் நாங்க, நைட்டெல்லாம் தூங்க வைக்கிறது நாங்க. ஆனா அப்பா வேணும் உங்களுக்கு. ஆமாவா? தெளிவா கூப்பிடுறான்டா. மகாதேவன் தாத்தாவா? தாயானம் தெரியாமலா இருக்குது. நான் என்னத்தான் ஊட்டி வளர்த்தாலும் சரி, அவங்க தெளிவா சொல்றான் பத்தியாடா. இந்த சாரணி கவி பையெல்லாம் என்ன நக்கல் பண்ணானுங்க, அது சரியாதான் இருக்கு. எப்படினாலும் எங்க வீட்டு போல எங்க கிட்ட வந்துருன்னு தெனாவட்டா சொன்னானுங்க. நல்லா புரியுதுடா. அப்படி குதூகலமா இருக்கோ? சிரிக்கடா நீ. சரிடா சரி. இல்லடா அது ஒண்ணு இல்லவா. ஏடா அவன் தெளிவா சொல்றான் பாரு. என்ன யாரு உன்னை தூக்கி வச்சிருக்கிறது? யாரு? இப்போ மகாதேவன் எல்லாத்தையும் ஓட விட்டு அடிக்க போறான், பாத்துக்கிட்டே இருங்க. என்ன சொன்ன? அதான் அப்பன் யாரு? விதை போட்டவன் யாரு? அதான் அப்பனுக்கு புரியல, தப்பாம வந்திருக்கானுங்க. உங்க அப்பா நக்கல் திருப்பி சிரிப்பான். அப்பமா எனக்கு புரியல. ஈசியத்துக்கு கையில கொடுத்தான், புரியலடா. இப்போ புரியுது. ஓ, அவரு உங்க தாத்தா. சரி, அப்படின்னா நீங்களும் போய் அவர் மடியிலே போய் உட்காருங்க போங்க. ஏன் சார்? ஆமா, காலையில உங்க எழுப்பி உமக்கு பல்லு தச்சு விட்டு, நீர் ஆயி எல்லாம் போன அதை கழுவி விட்டு, உங்க குளிச்சாச்சி பறிக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கேன்ல, நான் தேவைப்படும் மாதிரி உனக்கு. உங்க தாத்தனுக்கு சிரிப்ப பாரு. ஆமாமா, இனிமேலே உங்க தாத்தா இருக்காரு பாரு, உங்க கருப்பச்சிங்க தாத்தா. அவரு தான் நாளைக்கு வேலையில உங்களை எழுப்புவாரு, உங்களுக்கு பல்லு தேய்ச்சி விடுவாரு, நீங்க 1க்கு 2க்கு போன கழுவி விடுவாரு, உங்களை குளிச்சாத்தி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுவாரு. அவர்தான் உங்க தாத்தா. ஒண்ணும் வேண்டாம், நீங்க உங்க தாத்தா கிட்டே போங்க. தாயானம் தெரியாமலா இருக்கு உங்களுக்கு எல்லாம். அதானே? எந்த வம்சம்? விதை ஒண்ணு போட்ட சோற ஒண்ணா முளைக்கும்.
கரெக்டா தான் முளைச்சிருக்கு. ஆனாலும் உன்னை விட மாட்டுக்கானுங்களாடா. அத பாரு, பகலையும் சரி நைட்டும் சரி என் கழுத்தையே தான் தொங்கிட்டு கிடைக்கிது. அப்புறம் உங்க தாத்தா என்ன கேட்டா அவருன்னு சொல்லிரு. டேய் அப்படின்னா மகாதேவனு போதுமாடா? ஒண்ணு வேண்டாம், போங்க போங்கடி. உங்க தாத்தா தானே, அவருக்கு போய் முத்தம் கொடுங்க போங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க உங்க தாத்தா கிட்டே போங்க போங்க. அதெல்லாம் முடியாது, போங்க நீங்க உங்க தாத்தா கிட்டே போங்க. சும்மா சொன்னேன்டா என் தங்க பிள்ளை, சும்மா சொன்னேன்டா. இதான்டா பாசம். பிள்ளைகளுக்கு தெரியும் தான் இனம் எதுன்னு தெரியும். ஆனா அதை விட பாசம் யார் காட்டுறாங்கன்னு தெரியும். நீ கேட்டது ஒரு தாத்தா யாருன்னு தானே கேட்ட, அவன் தெளிவா சொன்னான். ஆனா பாசம் யார் மேல வச்சிருக்கான்னு நீ கேட்கல. நீ கேட்காமலே சொல்லிட்டான்டா. இல்லடா நீ இறங்க வேண்டாம், தாத்தா சும்மா சொன்ன. என் புள்ள நான் சும்மா சொன்னமா, நீ இறங்க வேண்டாம். நீ தாத்தா கிட்ட இரு. இப்ப போதாடா பிள்ளைங்களுக்கு தெரியும் யார் உண்மையான பாசம் காட்டுறாங்கன்னு. நீ தாத்தா யாருன்னு கேட்ட, அவன் பதில் சொன்னான். ஆனா பாசம் யாரு மேல நீ கேட்கலையா? என் பிள்ளைங்க வா. தாத்தா கிட்ட வா, என் பிள்ளை கூட, என் பேர பிள்ளை கூட, என் பேர பிள்ளை கூட. தாங்க முடியுமா? இந்த தாத்தா வளம பாத்துக்குவியா? தாத்தா வள விட மாட்டியோ? இவனுங்க என் புள்ள பொத்துதுடா. அவனுக்கு உண்மையான பாசம் மட்டும்தான் வைக்க தெரியும். அவனுக்கு போலியா வைக்க தெரியாது. அவனுக்குள்ள விதை அவனு மதனடா இருக்கும். நீதான் சொல்லுவியா விதைன்னு போட்ட சொரவண்ண முளைக்குன்னு? விதை அவன் தான்டா. அவனே மதன புள்ள இருக்கும். என் புள்ள சுத்த தங்கம்டா. அவன் சொக்க தங்கம். என்ன என் புள்ள சூழ்நிலை அப்படி. அவன் எல்லாத்துக்கும் பொல்லாதவனாவே தெரியலாம். நான் அழமாட்டேனா? அழமாட்டேன் தாத்தா, இனிமேல் அழமாட்டேன். வந்துட்டா சிங்க குட்டி. சோரிமா சோரிமா தங்க பிள்ளையா. ஏய் என்ன என்ன பிள்ளைல அந்த மாதிரி இருக்கு? என்னமா? அழமாட்டாங்க. அதான் நீங்க கூட இருக்கீங்கல்ல, தாத்தா அழாம பாத்துக்கோங்க. தாத்தா அழாம பாத்துக்கிறீங்கல்ல. சரி தொலைப்பா, அப்ப மெச்சம் தேடிட்டே இருக்காவ. போமா தாராப்பா வீட்டுக்கு. கொஞ்சம் பக்கம் தான்டா. போமா கிளம்புமா. என் பிள்ளை அழ கண்ணு தொடங்க சொல்லுங்க. தாத்தா அழ மாட்டேங்க, அழ மாட்டேங்க. தாத்தா அழல பாரு. தாத்தா அழ மாட்டாங்க. அதான் நீங்க இருக்கீங்கல்ல, அப்படி அழுவாங்க. நேற்று எப்போ வந்த வீட்டுக்கு? அது வந்து உன்ட்டதான் கேட்க. இங்க பாரு, வயிற்றுல புள்ள இருக்கிறே. இனி 7வது மாசம் புள்ள கையில இருக்கும். இப்படி பாப்போன்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல நல்லா பாப்ப. புள்ள தச்சு வீட்டுல இருக்கா. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் வேண்டாம்டா. அப்பா கொஞ்ச நாளைக்கு நான் ஒதுங்கி என்ன கோல நினைச்சிருவா. அவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடத்த நெருங்கி வந்துகிட்டு இருக்கா. இந்த நேரம் நான் கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது. எப்படி அடிக்கணும் எனக்கு தெரியும். நீ பொறுமையா இரு. இல்லப்பா, அவ ஜெயிக்கணும் வந்ததே என்ன ஜெயிக்கணும் தான் வந்திருக்கா. இப்ப வேற யாரையா நான் களத்துல இறக்குனா அவ என்ன கோல நினைச்சிருவா. எவ்வளவு ஒருத்தி உன்ன கோலையா நினைச்சிட்டா எங்க இருக்கவங்களுக்கு தெரியாதா? வீரங்களை நிரூபிக்கிறத விட உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷன். அவ கண்ணு ஒண்ணு தாண்டா தேடுது. நேற்று நைட்டு என்ன நடந்து உனக்கு தெரியுமாடா? என்ன எல்லாரும் ஆளுக்கள் அதே சொல்றீங்க? சாப்பிடாம இருந்தா அப்படித்தானே சாதாரணம் சொல்ற? இல்ல தப்புதான். அண்ணன் சாப்பிட
இல்ல நேத்து மயங்கி விழுந்துட்டா. மயங்கி விழுந்துட்டா. இந்த உங்க அப்பா தான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். துறையும் துறையை வாங்க கூட வந்திருக்கான். ஒரு பையில கூட வீட்டுல கிடையாது. நல்ல நேரம் அபிதான் போன் அடிச்சா. வீட்டுல யாருமே இல்ல. ஜான் மட்டும் என்னடா பண்ண முடியும்? அவன் புள்ள வாங்கினாலே அவன் வாங்கிடுவான். அபி கொஞ்சம் உஷாரா இருந்தா. அதான் டக்குனு எனக்கு போன் அடிச்சா நாங்க போனோம். இதை யாரும் என்று சொல்லலையா? புள்ள தாச்சு 3 மாசம் வயத்த புள்ள இருக்கு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? அவளை ஜெயிக்கலாம் இருக்கட்டும். நமக்கு உசுறு தான் முக்கியம். நீ என்னன்னா ரத்த கடையோட காலைல 6 மணிக்கு வீட்டுக்கு வர. உனக்கு உன் புள்ள பொண்டாட்டி முக்கியம். பாத்துக்க. புரியுது உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. குடும்பத்தையும் காப்பாற்றணும், அதே நேரத்துல எதிரியா ஜெயிக்கணும். இப்போ எதிரியா குடும்பம்னு பார்த்தா உனக்கு குடும்பம் தான் முக்கியம். உன் பொண்டாட்டி பிள்ளைல பார்க்க வழியை பாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாங்கடா நம்ம கிளம்புவோம். சரி என் மகதா வா, நான் வண்டி எடுக்க. சரி நான் எங்களுக்கு இந்த ட்ரெஸ் போதுமா? இப்படி போதும்டா. ஆனா உங்க விளையாட தானே போறானுங்க. போதும் போதும். சரி இரு, நான் எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நான் கார் எடுத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. சரிடா பாத்துக்க. வந்துட்டேன்டா. தம்பி எப்போ வருவான்? சீக்கிரம் வந்துருவான். தம்பி வேணும்பா, சீக்கிரம்ப்பா. அப்ப தம்பி யார மாதிரி இருப்பான்? உங்களை மாதிரி தான் இருப்போம். வா அப்பா கிட்ட வா. வா அப்பா கிட்ட வா. சரி நான் இவனுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரி இப்படி போய் அப்படி கந்து கணக்க பாரு. இந்த புள்ளையில கூட இருக்க உனக்கு முடியல. கத்தியை தூக்கிட்டு அலையிறான். அப்போ தெரியுங்களாமா? ரொம்ப தேணும் அப்பா. என்னம்மா என்ன என் தங்க பிள்ளை எதுக்கு கூப்பிடுறே? அப்பா தம்பி எப்போ வருவான்ப்பா? ஆசையா இருக்குப்பா. சீக்கிரம் வந்துருவான். அப்ப தம்பி யார மாதிரியே இருப்பான்? அப்ப ஒரு தம்பியா 2 தம்பியா? நாளைக்கு தெரியும். நாளைக்கு அம்மா வயித்துல ஒரு தம்பி இருக்கா 2 தம்பி இருக்கான்னு பாப்போம். அப்பா 3 தம்பி வேணும்ப்பா. 3 தம்பி வேணுமா? ஆமாப்பா 3 தம்பி வேணும். சரி அப்பா நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வருமா? குட்டி பாப்பாவா? குட்டி பாப்பா வருமா? நாங்க போன்ல பார்த்தோம். குட்டி பாப்பாலாம் இருக்கு தெரியுமா? போன்ல பாத்தீங்களா? அப்பா நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வேணும்ப்பா. அப்பா நமக்கு குட்டி பாப்பா வேணும்ப்பா. குட்டி பாப்பா வேணுமா? திடீர்னு என்னங்க குட்டி பாப்பா இறங்கிட்டியா? அப்பா தம்பி வேணும், குட்டி பாப்பாவும் வேணும். குட்டி பாப்பா வேணுமா? குட்டி பாப்பா வச்சு என்ன பண்ண போறியா? எப்ப சூப்பரா இருக்கும்பா. நாங்க தூக்கி சமைப்போம். நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம். அதானே. சரி சரி உங்க அம்மா கிட்ட கேளுங்க. என்ன குட்டி பாப்பா வேணும் அப்படின்னு கேளுங்க. அவ்வளவுதான் ராணி அம்மா ஓடட்டு அடிக்க வராங்களே. ராணி அம்மா அடிக்க வந்தாங்களா? ஆமா இருக்கதே இங்க மேய்க்க முடியல. உங்களுக்கு குட்டி பாப்பா வேற வேணுமாங்க அப்படின்னு கேட்காங்களே. நீங்க அம்மா கிட்ட கேளுங்க. என்ன அம்மா இசையம்மா கிட்ட கேளுங்க. சரியா? நம்ம இப்ப அங்கதானே போறோம். இசையம்மா கிட்ட அம்மா குட்டி பாப்பா வேணும் அப்படின்னு கேட்போம். நம்ம 3 பேரும் ஒன்னா கேட்போம். சரியா? அப்ப 2 பாப்பா கேப்போமாப்பா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாப்பா கேட்போம். அதுக்கு சம்மதிக்கலாம்னு பாப்போம். இல்லப்பா நம்ம 2 பாப்பா கேட்டுருவோம்ப்பா. நீ கேட்டுருவாடா. ஆனா அம்மா என்ன உங்களை நக்கிடுவாடா. பேசாம 3 பாப்பா கேட்டுருவோமா? எதுக்கு உங்க அப்பா இருக்கான்னு பாக்கிய? உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சுதோ? 3 பாப்பாப்பா. எதுக்குப்பா? அப்ப எனக்கு ஒண்ணா, இந்த இவனுக்கு ஒண்ணா, நம்ம தம்பி பிறக்க போறான்ல அவனுக்கு ஒண்ணா. ஓ ஆளுக்கு ஒரு பாப்பா கேட்டியா? சரி அதுக்கு என்ன பத்துட்டா போச்சு. நமக்கு 3 பாப்பாடா. 3 பாப்பா. ஏக்க பாப்பா அக்கா பாப்பா. ஓ பங்களா வச்சுக்கிட்டியா? டி ராணி பாலை ஊத்துட்டி. எதுல? இவ பாலை காய்ச்சி குடுத்தன முன்ன சட்டில பாலை ஊத்துட்டி. ஊத்துதே. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. டி பாலை காய்ச்சி நல்லபடியா இந்த வீட்டுல நாங்க குடுத்தனம் பண்ணி பிள்ளை குட்டியோட அந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைச்சுக்கிட்டு பாலை ஊத்தி பாலை காயிட்டே அங்க சுத்தி என் மாமியார் அதுலயே வந்து நிக்கிற. என்ன தொடனே அமைதியா நின்ன மாதிரி இருக்கு? புருஷனும் முன்னாடியும் சேர்ந்து பாலை ஊத்தி பாலை காய்ங்க. நல்ல குடும்பம் செழிப்பா இருக்கணும்னு. ஆத்தி கிங்ஸ் நங்கிமா யாவி விட்டுருக்கு. இங்க எதுக்கு வந்தா? ஆத்தி கிங்ஸ் மாமா கால சக்கரத்தை கட்டி விட்டுருக்கு. ரொம்ப குதூகலமா நிக்கிறாரு. அது புருஷன் முன்னாடி குடும்பமா வந்திருக்காவ. ஏ தாயே இன்னைக்கு என்னெல்லாம் அக்கப்ப நடக்க போகுதுன்னு தெரியலையே. ராணி காய்டி. ராணி பாலை ஊத்தி காய்மா. காய்க்கு தெரிஞ்சா காய்க்க மாட்டேனா? இன்னைக்கு நீ எவ்வளவு தெரியுறதுன்னு நான் பாக்கணுடி. அவியக்கா வராம இவ காய்க்க மாட்டேன். ராணி அநியாயத்துக்கு இந்த வீட்டுல எல்லாரும் இன்னைக்கு ஏவிதான் விட்டுருக்கு. இல்ல இன்னைக்கு எல்லாரும் என்ன வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு இங்க என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. டேய் தர இனி தானே உங்க வீட்டுல விதமா சாப்பாடுதான்.
சிரிக்க விட செய்த ஒக்க மொக்க அவன் என்ன சிரிப்பு சிரிக்கான். ஆமாமா, இனிமேல் தினமும் வீட்டை விருந்துடான். அப்படித்தானே ராணி? தீசே புருஷனை உண்மையிலே ஏவிதான் விட்டுருக்கேன். இவர் ரொம்ப நாளா என்ன பழிவாங்கன்னு நினைச்சிருக்காரு, வேற ஒண்ணு இல்ல. ராணிமா, பாலக்காயமா போதும்டா. அவளே திணறிக்கிட்டு இருக்கா. இவன் எங்க ரெண்டு பிரிச்சு உங்களுக்கு இவன் சேர்க்கறதுக்காக எங்களுக்கு தண்ணி கொடுத்தணும் சத்த மாதிரி இல்ல. கிங்ஸ்னே என்ன பாலக்காயினா நம்மளும் சேர்த்து கேவலப்படுத்துறானே. இல்லற நல்லா இருக்கணும்னு நல்லறமா பாலக்காய்ங்கன்னு இறைவன் இணைத்த இரு மனமாம், இரு தேவன் தந்த ஒரு மனமாம். என்ன சேட்டை பண்ணுதான்? இப்ப நீ பாட்டாட படிச்ச? டேய் ஆமாடா, இந்த மாதிரி தான் பால்காய் போட்டெல்லாம் படிப்பாங்க. நான் பாத்துக்கேன் சின்ன பிள்ளைல. ஏ தாய், என்ன ஆரம்பிக்கவே இல்லையா? இவர் என்ன இந்த அக்கபர் படிக்கிட்டு இருக்காரு. எங்க மறுபடியும் படி பாப்போம். ஆமா, அவன் காந்த குரலால படிக்காம மறுபடியும் படிக்க சொல்லுங்க. அவன் குதூகலமா தான் இருக்கான். இறைவன் இணைத்த இரு மனமாம், இரு தேவன் அருளிய பால்காய்ப்பு வீடாம். இது இப்படியாடா வரா? ஆமா, இப்படிதான் வரும். இன்னும் நிறைய பாட்டுலாம் இருக்குதா. பால்காய்ப்பு வீடாம், பால்காய்ப்பு வீடாம், பால்காய்ப்பு வீடாம், தேவன் வந்த பால்காய்ப்பு வீடாம். இசை இசை புருஷனை ரொம்ப தான் ஏவி விட்டுருக்கேன். நான் சொல்லும் போது நம்ப மாட்டேன்னு சொன்னாலும் அங்க பாரு என்ன வருத்து வரானு. அவருக்கு பொறாம. நம்ம ரெண்டு ஒன்னாவே இருக்கும் பத்தியா, அதான் பொறாம. ஏதாவது பண்ணு. இவன் என்ன அவளுக்கு சீக்கிரம் கொடுத்துட்டு இருக்கா? தங்கப்புல இருங்க வாரேன். என்ன காதலிக்கும் போது ஒரு பாட்டு படிச்சு என்ன இம்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஓ, உங்களுக்கு ராணி விட்டு பால் கல்பல பாட்டு கேக்குது. அட பாதவதி, அவர் பாட்டாட்டி படிச்சாரு. ஓ, பொறாமையில தீய வைக்க. ஓ, இந்த குரலால உனக்கு காதல் பாட்டு வேற. நான் ஏதோ எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவளுக்கு காதல் பாட்டு படிக்கலையா? சூப்ப கண்ணை கட்டுதே. இன்னும் பால் கல்ப ஆரம்பிக்கலையே. ஓ அம்மா, நீ சும்மா இரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்னம்மா? இங்க என்ன வேலை? பால்காய் புள்ள ஒக்க மக்கள் என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு நிக்கான். ஏம்மா அவன் இன்னைக்கு என்னலாம் பண்ணான்னு பாப்போமே. உங்களுக்கு ஐ வீட்டுக்குலாம் பாட்டு படிக்க தோணும். ஒரு நாள் எனக்கு பாட்டு படிச்சீங்களா? அதான் ரொம்ப அறிவு இருந்தா சில நேரம் இப்படித்தான் பேசுவாங்க போலக்கு. இல்லடே, அது பால்காய்ப்பு இல்ல. பால்காய்ப்பு விடுனா எத்தனை நாள் நம்ம வீட்ல பால் காய்ச்சிருப்பேன். இவ அந்த பால்காய்ப்பு நினைச்சிட்டாலோ? இல்ல, அவங்க புதுசா வந்திருக்காங்க. வாழ்க்கை நல்லாதான். எங்க மறுபடி படிங்க பாப்போம் அந்த பாட்டை. சொன்னன வேண்டான்னு சொல்லாம படிக்காரு. இவன் கொல்ல அவ்வளவு அழகா இருக்கு நீ நினைச்சுக்கிடுவானோ? சொன்னா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம படிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த கூச்ச நாச்சம் இல்ல வேண்டாம் நான் படிக்கல, என் கொல்ல நல்லா இருக்காதுன்னு எதை சொல்லுவான்னு பார்த்தா. எங்க படிங்க பாப்போம். சரி. பால்காய்ப்பு வீடா, பால்காய்ப்பு வீடா, என்னமா தொலைன வீடு? பால்காய்ப்பு வீடா, தேவன் வந்து கலந்து கொண்ட பால்காய்ப்பு வீடா. பால்காய்ப்பு வீடா, பால்காய்ப்பு வீடா, தோரணே பால்காய்ப்பு வீடா, தேவன் கலந்து கொண்ட பால்காய்ப்பு வீடா. விரும்பினர்கள் விரும்பியே பால்காய்ப்பு இன்னும் காய்க்கலையே. ஓ பால்காய்ப்பு வீடா, பால்காய்ப்பு வீடா, தோரணே பால்காய்ப்பு வீடா, விருந்தினர்கள் கலந்து கொண்ட பால்காய்ப்பு வீடா. இதோட தொடர்ச்சி நாளைக்கு வரும். இன்னைக்கு இவருக்கு விருந்து ரெடியா இருக்கு. விருந்தா? ஆமா, கொஞ்சம் பின்னாடி வரியல. தொடர்ந்து நம்ம மோன புடிய பாவி பையன், அவன் காதல் நினைச்சுக்கிட்டான். கொண்டா அப்பனுக்கு புள்ள தப்பாம இருப்பானே, எப்படி வழி கட்டாண்டியா? சரி சரி, வா வா வா, பின்னாடி போங்க, நான் வாரேன். சரி தாங்க, நான் பின்னாடி போறேன். சீக்கிரம் வந்தேன். அந்த பின்னாடி ரோட்டுக்கு போறேன்னா. சரி, ஆள் இல்லாத இடம் தான் வசமா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு ஈக்காக்கா கூட இல்லாம இருந்தா இன்னும் சௌரியமா இருக்கும். சரி, நான் அந்த சைடு நிக்க சீக்கிரம் வந்துடுறேன். குதூகலமா போறா, போ போ. தெரியும் நீ இங்கதான் வருவேன். வா வா, என் பிள்ளை சொல்லிட்டான். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. உங்ககிட்ட வேற யார் பத்தி சொல்ல இருக்கு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஆளே இல்லாத இடத்துக்கு போங்க, நான் வாரேன். சரி சரி, தொழில் என்ன புடின. சரி சீக்கிரம் வந்துடுறேன். என்னல உங்க அப்பா நைஸா எங்க போறான்? எங்களுக்கு 3 தங்கச்சி பாப்பா வேணால, அதுக்குதான். 1 2 இல்ல, டைரக்டா 3 தான். சேலன், சோழன், பாண்டியன். பாண்டியனுக்கும் வேணும்ல, அதான் 3 பேருக்கும் ஒவ்வொரு பாப்பா. அப்ப தாயன்னு சொல்லிட்டாங்களே. உங்க அப்பா கொடுத்துருவான், கண்டிப்பா கொடுத்துருவான்டானா. கமக்க ஏய் கிங்ஸ்லே, டேய் உங்ககிட்ட ரகசியமா தான் இருக்கு சொன்னேன். பின்னாடி வாங்க, தாரேன். போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா தான் இருக்கும், பின்னாடி வாங்க. சரி, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. புல்லு சோத்த புள்ள நான் தூக்கி வச்சு கொஞ்சம் புள்ள மேலே உனக்கு யாவி தான் விட்டுருக்கு. நான் முன்னாலே போன, நீ பின்னாலே வர. கிருப்பா இருக்கு. சரி, நான் பின்னாடி போறேன். வந்துருந்தேன்.